எம்ஜிஆர் சொன்னா கேட்பாங்களாம், ஜெயலலிதா சொன்னா கேட்பாங்களாம், எடப்பாடி சொன்னா இயற்கையா, இயற்கையில யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏடிஎம்கே நிர்வாகத்துல 10 ஆண்டுகள் தான் இந்த கார்பரேஷன் கட்டி குடிச்சவராய். இத கை வச்சா சென்னை மாநகராட்சி மட்டுமல்ல, இதுக்கெல்லாம் யார் காரணம்? சென்னை மாநகராட்சியை பத்தி நான் நேற்றுக்கு தான் சொன்னேன். மழையில தத்தளிக்குது, வீட்டுக்கு ஒரு மோட்டார் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. எம்ஜிஆர் ஆட்சியிலேயே ராமாவரம் தோட்டம் முழுகி போய் ராத்திரி 12:01 மணிக்கு எம்ஜிஆர் 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் தங்கினார். அம்மா ஜெயலலிதா இருக்கு சொல்ல சம்பளம் பார்த்து திறக்கிறதுக்கு அம்மனிய கேட்டுதான் திறக்கணும்னு சொல்லி நின்று சம்பளம் பாகத்தை தூக்கி அடி சைதாப்பட்ட எவ்வளோ ஜனங்க போச்சு. எடப்பாடி ஆட்சியில தாம்பரத்துல போயிட்டு எடப்பாடி என்ன சொன்னார் தெரியுமா? 30 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் காவா போறதுக்கு நாங்க கட்டி இருக்கிறோம். மழை பெஞ்சா நீங்க பள்ளத்துல கட்டி இருக்கிறீங்க இடம் வாங்கி வீடு, இயற்கை கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு எடப்பாடி சொன்னார். அதாவது எம்ஜிஆர் காலத்துல அப்படி, அம்மணி ஜெயலலிதா காலத்துல சம்பரமாக்க லாக்க தூக்கி எவ்வளவு பேர் செத்தாங்க அப்படி. எடப்பாடி நீங்க தாழ்வான பகுதியில் இருக்கிறீங்க, நாங்க எவ்வளவு கொள்ளளவு தண்ணி போவோமோ அவ்வளவுதான் காவா கட்ட முடியும், மழை இயற்கைக்கு அதிகமா பெய்ஞ்சிச்சுன்னு எடப்பாடி சொன்னார். எம்ஜிஆர் சொன்னா கேட்பாங்களாம், ஜெயலலிதா சொன்னா கேட்பாங்களாம், எடப்பாடி சொன்னா கேட்பாங்களாம். இன்னைக்கு ஒரு பிரபல நாளேடு எழுதுது, வீட்டுக்கு ஒரு மோட்டார் கொடுங்கன்னு. கொடுத்துருவோம் வீட்டுக்கு ஒரு மோட்டர். என்னையா இயற்கையா? இயற்கை இலங்கையில அடிச்சு தள்ளுது. இலங்கையே 2-3 மாகாணம் காணும். அது இல்லாத டிவிலாம் பாரு, அந்த கண்ட்ரில எப்படி அழியுது, இந்த கண்ட்ரில எப்படி அழியுது, இந்த கண்ட்ரில எப்படி அழியுதுன்னு காட்டலாம் சன்னியூஸ்காரன். இந்த திமுக ஆட்சிக்கு வேற யாருமே கொள்கை பரப்பு செயலாளர் வேணாம், சன் டிவி ஒண்ணு போதும். அவன் கிளியரா காட்டுறான், இங்க 30 சென்டிமீட்டர் மழை, இங்க 20 சென்டிமீட்டர் மழை, இங்க 18 சென்டிமீட்டர் மழைன்னு. இயற்கையா? இயற்கையில யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அது நிச்சயம். எந்த ஆட்சி வந்தாலும் சரி, இதே எடப்பாடி ஆட்சி வந்தாலும் சரி, விஜய் ஆட்சி வந்தாலும் சரி, என்ன வானத்துக்கு என்ன கொடையா பிடிச்சிருவாங்க. மழை அதிகமா பெய்யாத சென்னை மாநகராட்சியில நான் கொடை போட்டுட்டேன். செயற்கை மழையை தான் விட முடியும், இயற்கை மழையை நிறுத்த முடியாது. பாட்டுக்கு சொல்றீங்க எல்லாம். மக்களை முட்டாளாக்கணும்னாக்கா காலையில இருந்து ஒரு பிரபல நாளேடுங்க, ஒரு 10 நாளேடுங்களை வச்சுக்கின்னு படிங்க. பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் ரொம்ப போயிடும். எது? பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் ரொம்ப போயிடும். பிரபல நாளேடுங்கள்லாம் விற்பனை ஆகாத பங்குங்கள பிரியா பேப்பர் தரான். ஆங்கில பேப்பரா இருக்கட்டும், தமிழ் பேப்பரா இருக்கட்டும். சென்னை மாநகரம் புறநகர்ல எந்த பங்கையாவது போ, ஃப்ரீ பேப்பர் தரானு பார். இன்னைக்கு பேப்பர் சேல்ஸ்ல டவுன் ஆயிடுச்சு. செல்லு பார்த்துக்கிறான், என்ன இன்னைக்கு தலைப்பு செய்திகள், மேட்ரு ஓவர். ஆனா சுத்தி காட்ட வேண்டியதுதான். அரசை சுத்தி காட்டுவது பத்திரிகை உலகம். ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியா கிழின்னு கிழிக்கிறான், எப்படியோ கிழிக்கிறான். வீட்டுக்கு ஒரு மோட்டார் போடுங்கன்றீங்க, வீட்டுக்கு ஒருத்தர் செல்ல சோசியல் மீடியாவில் அடிச்சு தரலாம் கவர்மெண்ட்டை. ஒருத்தனை பைத்தியக்காரன் ஆக்கணும்னு முடிவு பண்ணிடலாம். காலையில் 7 பேப்பர், 4 டிவி, 3 யூடியூப் சேனலை பாரு, பினிஷ்ட் நீ. அந்த மாதிரி இன்னைக்கு கருத்துங்கள்லாம் மாறி 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 போயின்னு இருக்குது. அதே நேரத்தில் இன்னொன்று சொல்றோம்,
சென்னை மாநகரத்தில் 7,000 கோடி 7,000 கோடிக்கு மேலே ட்ரைனேஜுங்கெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. அதில் தண்ணி போயின்னு இருக்கு. அளவுக்கு மீறி தண்ணி போனால் மழை பெஞ்சா என்ன பண்ணுவ? நீ எவ்வளவுதான் சாப்பிடுவ? சாப்பாடு நீ எவ்வளவு சாப்பிடுவ? போதுன்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், பிரியாணி இருந்தாலும் வேணாம், சாம்பார் சோறுனாலும் வேணாம், இட்லி சாம்பார்னாலும் வேணாம், வயிறு ரொம்பிடுச்சுக்கா போதுங்கன்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி தான் அந்த காவா டிரைனேஜ் எவ்வளவு தண்ணி வாங்க முடியுமோ அவ்வளவு தண்ணி தான் வாங்கும். இயற்கைக்கு அதிகமாக மழை பெஞ்சு அடிச்சதுன்னா அழிவுதான் நேரும். வீட்டுக்குள்ள தண்ணி தான் வரும். ரோட்ல பிரிட்ஜெல்லாம் தண்ணி நிற்க தான் செய்யும். ரோடெல்லாம் தண்ணி நிற்க தான் செய்யும். 24 மணி நேரத்தில் ட்ரை ஆகுதா? மழை விடப்பட்டு மழை நின்று 24 மணி நேரம் கூட தேவையில்லை. சுமார் 4 மணி நேரம் 6 மணி நேரத்தில் சென்னை மாநகராட்சி இருக்கிற மேன் பவரில் காலி பண்ணிடலாம். தமிழ்நாடு முழுவதும் இப்படிதான் இருக்கு. தென்னூரை போய் பாரு, ஏரியில் மடக்கி கூட கட்டுறான், ஏரி கரையை விட்டு வீடு கட்டுறான். அவங்க வீட்டில் தண்ணி வரதான் செய்யும், தெரிஞ்சுதான் போய் கட்டுறான். உன்னை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, அரச குறை சொல்லி. நீர்நிலை வந்தால் வருடத்திற்கு 15 நாள் படாத பாடுபோம் என்று தெரிஞ்சதனையா நீங்க போய் மடக்கி கட்டுறீங்க. அதையும் காலி பண்ணி ஊடுங்க கட்டிக்கிட்டி குத்துனுங்கிறாங்க. எந்த கவர்மெண்ட் வந்தாலும், அதிமுக கவர்மெண்டா இருக்கட்டும் திமுக கவர்மெண்டா இருக்கட்டும், கட்டிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அதனால வீட்டுக்கு ஒரு மோட்டர் கொடுங்கன்னு இவங்க சொல்றாங்க பிரபல பத்திரிகையாளருங்க. வீட்டுக்கு ஒரு 2 வீலர் கொடுன்னு தாவேக்கா சொல்லுது. அது ஜெயலலிதா கொடுத்துட்டா. இந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் எடப்பாடியை கொடுத்துட்டாரு 2 வீலர்லாம். 2 வீலர் லோன் அம்மா அறிவிச்சாங்க, இவர் வந்து கொடுத்தாரு. அம்மா தான் முதல்வர். அம்மா போட்ட ஸ்கீமை இவர் நடைமுறை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அல்ல, சசிகலாவால் உருவாக்கப்பட்ட முதல்வர். இருந்தாலும் முதல்வர், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஓபிஎஸ் முதல்வர் ஆனதும் மக்களால் ஓட்டு போட்டு வரல, அம்மாவால் நியமிக்கப்பட்ட முதல்வர். எடப்பாடியும் நியமிக்கப்பட்ட முதல்வர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அல்ல. அவர் இவரை கழுவி ஊற்றதும் இவர் அவரை கழுவி ஊற்றதும் நீங்க ஊற்றிக்கினே இருங்க. இடம் தான் பஞ்சு ஆகி போச்சு, அது முடிஞ்சு போச்சு. இவங்க நிர்வாகத்துல தான், ஏடிஎம்கே நிர்வாகத்துல 10 ஆண்டுகள் தான் இந்த கார்பரேஷனை கேட்டு குடிச்சவராச்சு. எப்படி குடிச்சவராச்சு? பெரிய பெரிய ஒர்க்கெல்லாம் பேக்கேஜ் ஒர்க்கை கிரியேட் பண்ணி அளவு புத்தகத்துல பதிவு செய்து பணம் பட்டுவாடா பண்றதுக்கு 2%, அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட், அதை கிரியேட் பண்ண புனிவானே இவங்க தான். ஏன்னா கார்பரேஷன்ல 200 வார்டுக்கு 200 ஏஇ ஜேஇங்க இருக்காங்க, 5 வார்டுக்கு ஒரு ஏஇ இருக்கா, ஒரு மண்டலத்துக்கு 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்காங்க, 500 700 800 பொறியாளர் பிரிவுகளை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. இவர் அளவு புத்தகத்தில் ரெக்கார்ட் பண்றதுக்கு 2%. அந்த கலாச்சாரத்தை அவங்க கொண்டு வந்தாங்க பேக்கேஜ். அதே ஒர்க்கு பேக்கேஜ் எல்லாம் எந்த ஜிஐயும் அளவு புத்தகத்தில் பதிவு பண்றதே, அவன் கைப்பட எழுதுறதே கிடையாது. அவன் தான் கிரிமினல் அக்யூஸ்ட் நம்பர் 1. அரசு பணத்தை இழக்கிறதுக்கு ஒப்பந்தக்காரர் மூலமா ஒர்க் அவுட் பண்ணி கொண்டாந்து ரைட் அப்படின்னு ஒரு பேனால ஒரு டிக் பண்ணிடலாம். ஏதோ அவன் கடமைக்கு ஏதாவது கால் அரை கழிச்சு இது போக இதை ஒர்க் அவுட் பண்ணி போட்டு அனுப்பிச்சிடறான். அதை அளவு புத்தகத்தில் எழுதுறவங்க ஒருத்தர் இருக்காங்க, ஒரே மாதிரி கையெழுத்து இருக்கும் என் புக்கில், அது ரொம்ப ஈஸியா ஆன்க போட்டலாம். அளவு புத்தகத்தில் மிஸ்ஆபரேஷன், அரசு கோப்புகளை தயார் செய்வதில் அப்படின்ற ஒரு இதுல கிரியேட் பண்ணி
சூப்பரா டே லைட் ராபரி ஆஃப் பப்ளிக் ஃபண்ட்ஸ், பகல் இரவு கொள்ளை, அளவு புத்தகத்தில் முறைகேடு. இத கை வச்சா சென்னை மாநகராட்சி மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் உள்ளாட்சித்துறை நடுங்கும். ஏன்னா அளவு புத்தகத்தை எழுதுறதுக்கு அவனுக்கு தெரியாது. குறுக்கு வழியில் ப்ரொமோஷன் வாங்கிக்கிட்டு இன்னைக்கு உட்காந்து ஜேஇ கையெழுத்து போடுறதுக்கு 2%, அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் கையெழுத்து போடுறதுக்கு 2%, எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் கையெழுத்து போடுறதுக்கு 1%, அசிஸ்டன்ட் கமிஷனர் பில் பாஸ் பண்றதுக்கு 1%, 10% பொலிட்டிக்கல் பாலிசி. அது எப்படி போகுதுன்னு தெரியல. பேக்கேஜ் டெண்டர்ல இந்த ஒர்க்கை அலாட் பண்ற அமைச்சர் அலுவலகத்தில் இருக்கிற பிஏங்களுக்கு 0.5%. எம்எல்ஏ ரோட்ல நிற்பார், எம்எல்ஏக்கு தெரியாதே வேலைகள் நடக்கும், எம்எல்ஏக்கு தெரியாதே கான்ட்ராக்டர் நடக்கும். ஏன்னா பேக்கேஜ்ன்ற ஒரு தகுதியை கொண்டு வந்துட்டாங்க. 3 கோடி ரூபாய் பேக்கேஜ் 10 ஒர்க்கு, 30 லட்சம் 50 லட்சம் ஒர்க்கு ஒரு 10 ஒர்க்குமா போட்டு ஒரு 3 கோடி ஆக்கி, இந்த 3 கோடி ரூபாய் வேலை எடுக்கிறதுக்கு நீ 6 கோடி ரூபாய் வேலை செஞ்சிருந்தா தான் நீ கான்ட்ராக்டர் எலிஜிபிள். ரோட்ல போற வரவன் யாரும் அந்த ஒர்க்குக்கு வரமாட்டான். அவன் ஒரு ஒர்க் எடுத்தா பரவாயில்ல, 10 ஒர்க்கு அவன் ஒருத்தனே எடுப்பான், 10 பேக்கேஜ் ஒர்க் எடுப்பான். அப்ப 60 கோடி ரூபாய்க்கு வேலை செய்யணும்ல, ஒரு 6 கோடிக்கு பேக்கேஜில் காட்டுவான். ஒரு ஒர்க் எலிஜிபிலிட்டிக்கு 6 கோடி, ஒரு ஒர்க் எலிஜிபிலிட்டிக்கு 6 கோடி, இப்படியே காமிச்சு காமிச்சு ஒரு சில கம்பெனிகள் மொத்தமாக பொலிட்டிக்கல் பாலிசியில் கொடுக்குற கம்பெனிகளுக்கு ஒர்க் அலாட் பண்ணிடுறாங்க. இது மிகப்பெரிய ஊழல். இந்த ஊழல் திமுக ஆட்சியில் கிரியேட் ஆன ஊழல் அல்ல. 10 ஆண்டு காலம் அம்மணி ஆட்சியில் உருவாக்கப்பட்ட 5 ஆண்டு காலம் அம்மணி ஆட்சி, 5 ஆண்டு காலம் அம்மணி முதல்வராக இருந்த அதிமுக ஆட்சி, அது மட்டும் 10 வருஷம். கலாச்சாரம் மாறல, ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அதிகாரிகள் தான் உடந்த, மொத்த அதிகாரிகளும் உடந்த. இதுக்கு என்னடாங்கட்டா ஒரு கமிஷனரு, ஐஏஎஸ் ஆஃபீஸரு, அவருக்கு கீழே சீஃப் இன்ஜினியரு, அவருக்கு இணை ஆணையரு, அவருக்கு கீழே துணை ஆணையரு, டிசி ஒர்க்ஸ், அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். மண்டல ரீதியா வடக்கு தெற்கு சென்ட்ரல் 3 ஐஏஎஸ் ஆஃபீஸர், 5 மண்டலங்களுக்கு தனித்தனி. என்னையா நடக்குது? இதெல்லாம் இந்த பத்திரிகைக்காரங்க எழுதுங்களா ஊழல்னா? வீட்டுக்கு ஒரு மோட்டர் கொடுக்கணுமா? பிரபல நாள் எடுத்து சொல்லுது. சந்தோஷம். ஏன்னா பத்திரிகைகளுக்கு எல்லாத்துக்கும் அரசாங்கம் விளம்பரங்களை, அரசு விளம்பரங்களை வாரி வழங்கி தள்ளுது. அவங்களுக்கு அப்ளிகேஷன் வேற, வருஷாந்திரம். ட்ரெயினுக்கு போனோமா இக்யூ ஓபன் பண்ணிக்கலாம், பஸ்ஸில் போனோமா ஃப்ரீயா போய்க்கலாம். டிவி மீடியாலாம் அப்படிதான். ஆனால் இதில் கொள்கை பரப்பு செயலாளராக விளங்குறது ஆளுங்கட்சிக்கு சொந்தமான ஒரு எம்பியினுடைய நிறுவனம் தான் சன் டிவி. பிளாஸ்டிக் அடிக்கிறான் பாரு. விஜய் மாநாடு நடத்தினா, கூட்டம் நடத்தினா அடிக்கிறான், எடப்பாடி கத்தினார்னா அடிக்கிறான். என்னையா? அதனால நல்ல அருமையான முதல்வர் அருமையான திட்டங்களை போடுறாரு. அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. 13 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, ஒரு மேயர், ஒரு துணை மேயர், 2 அமைச்சர்கள் சென்னை மாநகராட்சிக்கு. என்னதான் நடக்குது? ஒரு அதிகாரியாது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேச்சை கேட்கிறானா? ஒரு அதிகாரி, ஒரு ஏசி, ஒரு இ. கேள்விப்பட்டேன், சிஎம் எல்லாரையும் கூப்பிட்டு கட்சி ஆளுங்கள்லாம் பேச சொல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதெல்லாம் கொடுக்க சொல்ல, மகளிர் அணி சார்பாக ஒரு லேடி கேட்டாங்களாம்,
தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களுடைய பேச்ச அதிகாரிகள் கேட்கவில்லை. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. முதல்வர் அப்படி ஏதாவது இந்த மாவட்ட செயலாளர் பரிந்துரையின் பேரில் அவங்களை மாற்றத்துக்கு பரிசீலிக்கலாம். மற்றபடி அதிகாரிகளை முழு ஒத்துழைப்பு தரேன். உன்னுடைய திமுக கவர்மெண்ட்டை கவுக்கிறதுக்கு சதி செய்யறது அதிகாரிகள் தான். உன் டிஎம்கே கவர்மெண்ட்டை கவுக்கிறதுக்கு சதி செய்யறது அதிகாரிகள் தான். இந்த வாக்காளர் பட்டியல இந்த பிஏஓ பாம்லாம் கொடுத்து எல்லாம் குள்ள பண்றோம். யாரு ஜெயலலிதா கேட்டாங்கன்னா சிபிஐ அதிகாரிங்கன்னா வானத்தை கிழிச்சுக்கிட்டா வந்துட்டாங்கன்ட்டு அவங்களும் மனுஷன்தான்னு சொன்னாங்கல்ல. உங்க நிர்வாகத்தில் உள்ள அதிகாரிங்க இந்த பிஏஓ பாம்லாம் குள்ள பண்ற அதிகாரிங்க பூரா தமிழக அரசாங்கத்தால் பணி செய்கின்ற அதிகாரிகள். 15 நாள் தான் பிஎல்ஓ. இது இந்த 15 நாள் சம்பளம் அரசாங்கம் தான் தருது. தேர்தல் கமிஷன் தரல, மக்கள் வரி பணம் தருது. அவங்க எல்லாம் கவுக்கத்துக்கு சதி பண்றாங்க. கவர்மெண்ட கவுக்க சதி பண்றாங்க. லோக்கல்ல உள்ள கவுன்சிலர் பேச்சை கேட்கறது கிடையாது. மக்களால் ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் ஏடிஎம்கே தான் கூட ஒரு 50 45 50 தொகுதி 60 தொகுதி ஏடிஎம்கே எதிர்கட்சியெல்லாம் இருக்கு. எந்த எதிர்கட்சி எம்எல்ஏ பேரு எங்க கேட்கறது கிடையாது. ஆளுங்கட்சி எம்எல்ஏ பேச்சு எங்க கேட்கறது கிடையாது. யாருக்கா ஓட்டு போட்டு போட்டோம். ஓட்டு மக்கள் உரிமை யாருக்கு போனாலும் போடலாம். பறிபோது பிஜேபி காரனுடைய திருவிளையாடல தமிழக அரசாங்கத்தினுடைய பணியாளர்களை எந்த மாதிரிலாம் மிரட்டுறாங்களோ, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ரெண்டும் அவங்க கையில் இருக்குது. கார்பரேஷன் கமிஷனர் குமரபுரன் நம்ம பேச்சை கேட்கலையா, தூக்கவன சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ் தூக்கவன அப்படின்னு மிரட்டுறாங்க இந்த 3 எழுத்து அதிகாரிகளை. அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க? எந்த அரசாங்கம் மாநில அரசாங்கம் இருந்தாலும், மாநில அரசாங்கத்துக்கிட்ட கீழே இருந்தாலும் அவனுடைய சர்வீஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். அதனால ஆளுங்கட்சி கவர்மெண்ட்டை கவுக்குறது பெரும்பாலும் அந்தந்த கவர்மெண்ட்ல வேலை செய்கிற பணியாளர்கள் தான். எந்த பொலிட்டிஷியன் பேச்சையும் கேட்கறது கிடையாது. பொலிட்டிஷியன் பேச்சை கேளுங்க, ஒரு வாரம் டைம் கொடுங்க, பண்ணுங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஒரு கண் துடைப்புக்கு சொல்லிடுச்சு. கண் துடைப்பு. அதுபடி எந்த அதிகாரியும் தமிழக அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள மாநகராட்சி வார்டில் உள்ள அதிகாரிகளும் சரி, நகராட்சியில் உள்ள அதிகாரிகளும் சரி, எந்த அதிகாரிகளும் இந்த பிஎல்ஓ தேர்தல் கமிஷன் பாமகத்தில் யார் நீ ஏதாவது கத்திட்டு போ, திமுக அரசை கவிழ்க்க அரசு அதிகாரிகள் சதி. நிச்சயமா இத செவி கொடுத்து முதலமைச்சர் அந்த அம்மா கட்சியில் இருக்கிறவங்க ஒரு பொறுப்பாளர் கேட்ட மாதிரி மாவட்ட செயலாளர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. என்னுடைய வார்டு, என்னுடைய வட்ட செயலாளர் நான், என் வட்டத்தில் இருக்காங்க கவுன்சிலர் நான், என்னுடைய வார்டு கவுன்சிலருக்கு உட்பட்ட அதிகாரி என்னுடைய பேச்சை கேட்கல. இதுக்கு மாவட்ட செயலாளர் திட்டு போனோமா? அவர் உடனே மாத்திடுவாரா? மாற்ற மாட்டார். எம்எல்ஏ பேச்சையே கேட்கல இந்த அதிகாரிங்க. யாரு? சாதாரண வார்டு கவுன்சிலர் பேச்சு, வட்ட செயலர் பேச்சை கேட்க போறாங்க. சிட்டியில் இருக்கிற 13 தொகுதி அத்துடன் திமுக ஆளுகின்ற அத்தனை தொகுதிகள், அமைச்சர் தொகுதிகள் முதல் கொண்டு காத்துல வாங்கிறது கிடையாது. வாங்கிட்டு விட்டு போயிட்டே இருக்கான். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலன்னா மீண்டும் திமுக ஆட்சி அமைவது கேள்விக்குறிதான். பாஜகவின் சதி வலையில் அதிகாரிகள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம்.